नहमदुहु वनस्तईनुहु वनस्तगफिरुहु वनुमिनु बिही वनतवक्कलु अलैहि वनऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु वाशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिलहुदा व दीनिल हक़्क़ि लियुज़हिरहु अला दीनि कुल्लिहि वलौ करिहल मुशरिकून सल्लल्लाहु अला मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि व अत्बाइहि अजमईन अम्मा बाद फया इबादल्लाह ऊसीकुम व नफ्सी अव्वलन बितक़वल्लाह फ़इन्न तक़वा ज़ादुल लिल्आख़िरा वल्लाहु तबारक व तआला यक़ूलु फ़ी महकमि तंज़ीलिहिल अज़ीम या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून या अय्युहन्नासुत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा वख़लक़ मिन्हा ज़ौजहा वबत्थ मिन्हुमा रिजालन कसीरन वनिस्साअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल्अरहाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अमालकुम वयग़फ़िर लकुम दुनूबकुम वमन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा फ़इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअ व कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फ़िन्नार புகழ் அனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருக்குடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இந்த உலக வாழ்க்கை நமக்கு மிக மிக குறுகியது. அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி மறுமையோடு தொடர்பாக ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த உலகத்தின் வாழ்க்கை மிக மிக குறுகியது. இந்த உலகத்திலே 100 வருடங்கள் ஒருவன் வாழ்ந்து விட்டான் என்று சொன்னால் நாம் ஆச்சரியத்தோடு 100 வருடம் வாழ்ந்ததாக அதை பற்றி பேசிக்கொள்வோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி இந்த உலகத்திலே அவன் 3 மணி நேரம்தான் வாழ்கிறான். இது எந்த அடிப்படையில் என்றால், திருமறை குர்ஆன் 22வது அத்தியாயத்தின் 47வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வைன்ன யௌமன் இந்த ரப்பிக்க கல்ஃபி சனத்தின் மிம்மா தஉத்தூன், உங்களது கணிப்பின்படி உள்ள 1000 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளுக்கு நிகராகும். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு நாளுடைய நீளம் நமது 1000 வருடத்துக்கு சமமானது என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய காலம் இருக்கின்றதே, மறுமையில் நாம் வாழப்போவது அவனுடைய காலத்தில் தான். இந்த உலகத்திலே நமது வாழ்க்கைக்காக அவனுடைய காலத்தை நமக்கு சுருக்கி தந்திருக்கின்றான். ஆனால் மறுமையின் வாழ்க்கையிலே அவனுடைய காலம் மிக நீளமானது.
அப்படிப்பட்ட அந்த நீளமான அந்த காலத்திலே வாழக்கூடிய நாம் நிம்மதியாக சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய திருப்தியோடு வாழ வேண்டுமாயிருந்தால் நாம் வாழுவதற்கான ஒரு வாழ்க்கை முறையை அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு காட்டி தந்திருக்கின்றான். அந்த வாழ்க்கையை நாம் முழுமையாக வாழ்க்கையிலே எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த மறுமை வாழ்க்கை நமக்கு சுகமாக சந்தோஷமானதாக இருக்கும். 47வது அத்தியாயத்தின் 15வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், மஸலுல் ஜன்னத்தில்லத்தி வஅதல் முத்தகூன். அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின் வான்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு வான்ஹாரும் மின் ஹம்ரில் லத்தத்தில் லிஷாரிபீன் வான்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா. அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய தக்வாவுடையவர்களுக்காக வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தில் 4 வகையான நதிகள் உண்டு. முதலாவதாக நீராக ஓடும் நதி, இரண்டாவதாக பாலாக ஓடும் நதி, மூன்றாவதாக மதுவாக ஓடும் நதி, நாலாவதாக தேனாக ஓடும் நதி என 4 வகையான நதிகள் இருப்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். இந்த 4 வகையான நதிகளும் யாருக்கு? இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய சொற்படி வாழுகின்றவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டலின்படி வாழுகின்றவர்களுக்குத்தான் இந்த சிறப்பு, இந்த மகிமை, இந்த சந்தோஷம், இந்த உயர்வு மறுமையிலே கிடைக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகின்றான். அப்படியான அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் நாம் எதையும் தியாகம் செய்ய முடியும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் பல தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த தியாகங்கள் எல்லாம் மறுமையிலே உயர்தரமான ஒரு இடத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வளவு தியாகங்களையும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதனால் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய உலக இன்பங்கள் எதுவாயிருந்தாலும் கூட அவை அனைத்தையும் அந்த மறுமைக்காக நாம் தியாகம் செய்வதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் காலத்தை முடித்து விட்டோம். இப்போது ஷவ்வால் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலான் முடிந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் மறந்துவிடக்கூடாது. ரமலானிலே எந்த அளவுக்கு நாம் வணக்க வழிபாடுகளிலே கூடுதலான அக்கறையோடு இருந்தோமோ, ஆசையோடும் ஆர்வத்தோடும் இருந்தோமோ, அது நமக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆர்வமூட்டியிருக்கின்றார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆர்வம் என்ன தெரியுமா? ஒரு மாதம் நோன்பு நோற்று விட்டோம். ஒரு மாதம் நோன்பு நோற்று முடித்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நமக்கு சொன்ன இன்னும் ஒரு நோன்பு தான் ஷவ்வாலுடைய 6 நோன்பு. இந்த 6 நோன்பை பற்றி என்ன சொன்னார்கள்? மன்சாம ரமலான ஃபஅத்பஅஹு ஷவ்வம் மின் வஅத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால் வகஅன்னமா சாமத் தஹ்ர குல்லஹு. ரமலான் மாதம் முழுவதும் ஒருவர் நோன்பு நோற்றுவிட்டு அதனை தொடர்ந்து வருகின்ற ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்புகளை ஒருவர் நோட்பாராயிருந்தால் அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவை போலாவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமலான் மாதம் நமக்கு ஃபர்லான நோன்பு, அதை நோட்காவிட்டால் அல்லாஹ்விடத்திலே நாம் தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிடுவோம். ஆனால் ஷவ்வால் மாதம் தண்டனைக்குரியது அல்ல, ஆர்வமூட்டினார்கள். அதை நீங்கள் நோட்பதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்தரமான ஒரு பயன் என்னவென்று சொன்னால், வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவர்கள் போல் ஆகுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் நாம் வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை அடைந்து கொள்வதற்கு நமக்கு மீண்டும் இன்னும் 1 மாதம் நோன்பு நோக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அந்த நாம் நோற்ற அந்த நோன்பிலே 5 1 மடங்கு தான் சொன்னார்கள். 30 நோன்பிலே 5 1 மடங்கு 6 நோன்பு. இந்த 6 நோன்பை நமக்கு சொன்னார்கள். 6 நோன்பை நீங்கள் நோற்றுக்கொள்ளுங்கள், வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்று சொன்னார்கள். இப்போது
நோன்பு முடிந்து இன்றோடு 6 நாட்கள் முடிந்து விட்டன. 6 நாட்கள் முடிந்ததற்கு பின்னால நமக்கு இன்னும் 23 அல்லது 24 நாட்கள் நமக்கு பாக்கி இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற நேரத்திலே இன்று வரைக்கும் இந்த 6 நோன்பை யாராவது நோட்காமல் இருந்தால் அவர்கள் நாளை முதல் அதை தொடர முடியும். அதை தொடர்வதற்கான 2 வழிகள் இருக்கின்றன. நாம் விரும்பினால் தொடர்ச்சியாக 6 நோன்பையுமே நோற்று முடித்து விடலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நமக்கு இன்னும் ஒரு இலகுவான வழி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நாளையிலும் வியாழக்கிழமை நாளையிலும் தொடர்ச்சியாக சுன்னத்தான நோன்பு நோட்பார்கள், காலமெல்லாம் நோட்பார்கள். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நாளையிலும் வியாழக்கிழமை நாளையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்கின்ற வளமையுடையவர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையிலே நாம் திங்கள் வியாழன் என்று நாம் அந்த நோன்பை நோக்க தொடங்கினால் 3 வாரங்களிலே 6 நோன்பை நோற்று முடித்து விடுவோம். அது நமக்கு ஒரு பழக்கத்துக்கு எப்படி வரும் என்று சொன்னால், திங்கள் வியாழனிலே தொடர்ச்சியாக நோன்பு நோக்கக்கூடிய ஒரு பழக்கத்தையும் கூட நமக்கு அது ஏற்படுத்திவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளை ஷவ்வால் 6 நோன்பிலே நோற்றது போல திங்கள் வியாழன் என்று வாரத்திலே 2 நோன்புகள் நோற்றிருக்கின்றார்கள். ஒரு மாதத்திலே 3 நோன்புகளாக பிறை 13, 14, 15 ஆகிய 3 தினங்கள் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். அதை தவிர அவர்கள் துல்ஹஜ் மாதத்திலே அரபாவுடைய நோன்பை நோற்றிருக்கின்றார்கள். அதே போல முஹர்ரம் மாதத்திலே பிறை 9, 10 நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். இப்படியான சுன்னத்தான நோன்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். இந்த நோன்பு நமக்கு தரக்கூடிய முக்கியமான ஒரு பயிற்சி, முக்கியமான ஒரு பக்குவம் என்னவென்று சொன்னால், நமக்கு நமது நாவுகளை நாம் தீமைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை இந்த நோன்பு நமக்கு தருகின்றது. அதனால நாம் வாரம் பூராக நாம் உண்டு கொண்டும் பழகி கொண்டும் இருப்பதற்கு பதிலாக ஒரு வாரத்திலே திங்கள் வியாழன் என்ற 2 தினங்களிலே நாம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்போமாயிருந்தால் நமது உள்ளத்திலே மிகச்சிறப்பான ஒரு பக்குவத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதே போல இதில் இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கின்றது. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்மிலே அதிகமானவர்கள் குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் குறைவாகவும் குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவர்கள் அதிகமாகவும் இருக்கின்றீர்கள். இந்த சபையை எடுத்துக்கொண்டாலும் கூட குடும்பமாக வாழுகின்ற தந்தைமார்கள் அதிகமாக இருப்பவர்களை பார்க்கின்றோம். அப்படியானவர்களை எடுத்துக்கொண்டால் இளம் வயதோடு இருக்கின்ற பெண்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் எப்போதும் மாதம் முழுவதும் அவர்களால் நோன்பு நோற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்த இயற்கையின் காரணமாக, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாயின் காரணமாக அவர்கள் நோன்பு காலத்திலே 5 நோன்பு, 6 நோன்பு அல்லது 7 நோன்புகளை அவர்களால் நோக்க முடியாமல் போய்விடும். அந்த நோன்புகளை அடுத்த ரமலான் வருகின்ற வரைக்கும் அவர்கள் நோக்காமலே அவர்கள் பின்தள்ளி அதில் அலட்சியமாக இருக்கின்ற அதிகமானவர்களை பார்க்கின்றோம். அப்படியான அந்த பெண்களும் கூட அந்த கலா நோன்புகளை எல்லாம் இலகுவாக நோட்பதற்கான ஒரு வழி இருந்து கொண்டிருக்கின்றது. அது என்ன வழி தெரியுமா? கணவன் மனைவியை பார்த்து சொல்ல வேண்டும், நாளை திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மனைவியை பார்த்து அவர் சொல்லுவார், நாளை திங்கட்கிழமை உனக்கு கலா நோன்பு இருக்கின்றது, அதனால நாம 2 பேரும் நாளைக்கு நோன்பு நோட்போம். எனக்கு சுன்னத்தான நோன்பு, உனக்கு கலா நோன்பு. அதே போல புதன்கிழமைக்கு என்ன சொல்லுவார், நாளைக்கு வியாழக்கிழமை 2 பேரும் நோன்பு நோட்போம். உனக்கு கலா நோன்பு, எனக்கு சுன்னத்து நோன்பு. இப்படியே ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த கணவன் மனைவிக்கு உதவியாக இருந்தா அந்த கலாவுகள் எல்லாம் அவசரமாக அந்த மனைவி முடித்து விட முடியும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கவும் நன்மையான காரியங்கள் செய்யவும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் கணவனுடைய கலாவுடைய நோன்புகளை எல்லாத்தையும் முடிப்பதற்கு கணவனுக்கு ஒரு சிறப்பான இலகுவான ஒரு வழியாகவும் இருக்கின்றது. அதே போல் அந்த கணவன்
நண்பனும் கூட அவர் இந்த சுன்னத்தான நோன்பின் மூலமாக தன்னுடைய தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடியவராக இருப்பார். தொழுகைகளை கொண்டு ஏற்படுகின்ற தக்குவாவை விடவும் நோன்பை கொண்டு ஏற்படக்கூடிய தக்குவா அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் நோன்பாளியாக இருக்கின்ற ஒருவர் மிக கவனமாக இருப்பார், பேசும்போது கவனமாக இருப்பார், பாதையில் செல்லும் போது பாவமான காட்சிகளை பார்ப்பதற்கு பயப்படுவார். இப்படியெல்லாம் நோன்பாளிகளுக்கு ஒரு விசேஷ தன்மை இருக்கின்றது. அப்படியான அந்த தன்மையை நமக்குள்ளே நாம் வளர்த்துக் கொள்வதற்கு இந்த திங்கள் வியாழன் நோன்பு என்பது நமக்கு கூடுதலான பயனை தரும். இதில் இன்னும் ஒரு சுகாதார ரீதியான ஒரு பக்குவம் இருக்கின்றது. அது என்னவென்றால், தொடர்ந்து நாம் உண்டு பருகிக்கொண்டு இருப்பதற்கு பதிலாக வாரத்தில் 2 தினங்கள் நாம் பட்டினியோடு நோன்பாளிகளாக இருப்போம் என்று சொன்னால் நமது உடலுக்கு மிகப்பெரியதொரு சுகாதாரமாக, நமக்கு உடலுக்கு ஒரு ஆரோக்கியமாக அது அமைந்துவிடக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால நமக்கு மத்தியிலே நாம் தக்குவாவை எந்த அளவு அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவு அதிகப்படுத்திக் கொள்ள முடிய வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். மூமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், மறுமைக்காக என்னென்னவைகளையெல்லாம் நீங்கள் முற்படுத்தி வைக்கின்றீர்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மறுமையிலே நீங்கள் அடையக்கூடிய அந்த பயன்களை அடைந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் நீங்கள் தேடக்கூடிய அனைத்தையும் முன்கூட்டியே தேடிக்கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திலே லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக பணத்தை சம்பாதிக்கிறோம், அதை சேமித்து வைக்கின்றோம், சொத்துக்களாக சேமிக்கின்றோம், காணி பூமிகளாக சேமிக்கின்றோம், தங்கம் வெள்ளி நகைகளாக சேமிக்கின்றோம். இப்படியெல்லாம் சேமிக்கின்றோமே, இப்படி சேமித்தவைகளில் எதனையும் கபருக்கு எடுத்து செல்ல மாட்டோம். கபருக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒன்று நாம் செய்கின்ற சாலிகான அமல்கள் தான், நாம் செய்கின்ற நன்மையான அமல்கள் தான். நமது தொழுகை, நமது நோன்பு, நமது நபிலான தொழுகை, நமது நபிலான நோன்பு, இவைகளைத்தான் நாம் கபருக்கு எடுத்து செல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உவமானம் நமக்கு சொன்னார்கள். என்னவென்று சொன்னால், அதாவது எழுத வாசிக்க தெரியாத அந்த சமூகத்துக்கு உவமானங்கள் மூலமாக அழகான உபதேசம் செய்தார்களே, அது அன்று மட்டுமல்ல இன்றும் நமக்கு பயனுள்ளதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவனுக்கு 3 நண்பர்கள். இந்த 3 நண்பர்களே ஒரு நண்பன் இருக்கிறான், திடீரென கைவிட்டு விடுவான். 2வது நண்பன் இருக்கின்றான், இடையிலே கைவிட்டு விடுவான். 3வது நண்பன் இருக்கிறான், கடைசி வரைக்கும் நம்மோடு இருந்து கொண்டிருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த நண்பர்கள் யார் என்பதை புரிய வைக்கின்றார்கள். 1வது நண்பன் யார் தெரியுமா? அவன்தான் நம்முடைய பணம், காசி, சொத்துக்கள், காணி பூமி, வீடு வாசல், கடை, வியாபாரம், இது எல்லாமே 1வது நண்பன். இந்த நண்பன் எது வரைக்கும் நம்மோடு இருப்பான் தெரியுமா? நமது உடலிலே உயிர் இருக்கின்ற வரைக்கும் நம்மோடு இருப்பான். உடலை விட்டும் உயிர் பிரிந்த உடனே இந்த நண்பை நம்மை கைவிட்டு விடுவான். என்ன? மௌத்தாகின உடனே அவனுடைய வீடு அவனுக்கு இல்லை, அவனுடைய கடை அவனுக்கு இல்லை, வங்கியிலே அவனுக்கு இருக்கின்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் அவனுக்கு இல்லை, அவன் வாங்கி வைத்த நகை நட்டு அவனுக்கு இல்லை, எதுவும் அவனுக்கு இல்லை. இது எல்லாமே மௌத்தாகின உடனே அவனை கைவிட்டு விடுவான். இதுதான் 1வது நண்பன். 2வது நண்பன் யார் தெரியுமா? அவனுடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், பிள்ளைகள், நண்பர்கள், ஊரவர்கள், குடும்பத்தவர்கள், இவர்கள் எல்லோரும் 2வது நண்பன். இந்த 2வது நண்பன் எதுவரைக்கும் இருப்பான் தெரியுமா? மௌத்தாகின உடனே கவலைப்படுவான், முன்னும் பின்னும் வந்திருப்பான், குளிப்பாட்டி கபன் செய்வான், எல்லாவற்றை செய்து தொழுகையெல்லாம் முடித்துவிட்டு கபருக்குள்ளே கொண்டு போய் வைத்துவிட்டு திரும்பி விடுவான். அதோடு பிரிந்து விடுவான். அந்த கபருக்குள்ளே வைத்ததோடு அவன் பிரிந்து வந்து விடுவான். இந்த 2வது நண்பன் இடையிலே கைவிடுவது என்பது இதுதான். 3வது நண்பன் யார் தெரியுமா? அவனை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 3வது நண்பனை கைவிடாதீர்கள் என்று சொன்னார்கள்.
அந்த மூன்றாவது நண்பன் யார் தெரியுமா? நாம் செய்கின்ற நன்மையான காரியங்கள், நமது ஃபர்தான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, ஃபர்தான நோன்பு, சுன்னத்தான நோன்பு, நாம் கொடுக்கின்ற தான தர்மங்கள், இப்படி என்னென்ன நன்மைகளெல்லாம் செய்கின்றோமோ இந்த நன்மைகள் தான் மூன்றாவது நண்பன். இந்த மூன்றாவது நண்பன் கடைசி வரைக்கும் நம்மோடு இருப்பான். இந்த உலகத்தில் வாழும்போதும் நம்மோடு இருப்பான். நமக்கு பெருமை சேர்த்து தருவான். மக்களுக்கு மத்தியிலே நல்ல மதிப்பை நமக்கு தேடி தருவான். மௌத்தாகின உடனே நம்மோடு இருப்பான். கபரில் கொண்டு போய் வைத்தவுடன் நம்மோடு இருப்பான். மறுமையிலே எழுப்பப்படும் போது நம்மோடு இருப்பான். சுவர்க்கம் செல்லுகின்ற வரைக்கும் நம்மோடு இருப்பான். இந்த மூன்றாவது நண்பனை தேடிக்கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த மூன்றாவது நண்பனை தேடுகின்ற விஷயத்திலே நாம் கூடுதல் அக்கறை கொள்கிறோமா, அல்லது முதலாவது நண்பனை தேடுகின்ற விஷயத்தில் அக்கறை கொள்கிறோமா? இதைத்தான் நாம் இப்போது சிந்திக்க வேண்டும். முதலாவது நண்பன் என்று சொல்லக்கூடிய சொத்து சுகங்களை தேடுவதிலே அதிக அக்கறை கொள்கிறோமா, சுவர்க்கம் வரையில் நம்மை அழைத்து செல்லக்கூடிய மூன்றாவது நண்பனை தேடுகின்ற விஷயத்திலே நாம் கூடுதலாக அக்கறை கொள்கிறோமா என்பதை இப்போது நாம் சிந்தனை கெடுத்து பார்க்க வேண்டும். ஏன்? நாம் மறுமையிலே எழுப்பப்பட்டதும் நமக்கு சுவர்க்கத்தை தேடித்தரக்கூடிய அத்தனையும் இந்த மூன்றாவது நண்பன் தான் செய்வான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டார்கள். சகோதரர்களே, நாம் கபரிலே வைக்கப்பட்டதற்கு பின்னால கபருக்குள்ளே நடைபெறக்கூடிய பல நிகழ்ச்சிகள் உண்டு. அதில் ஒரு நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கேள்வி கணக்கெல்லாம் முடிந்ததற்கு பின்னால அவன் ஒரு சாலிஹானவனாக இருந்தால், ஒரு நல்ல மனிதனாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அடியானாக இருந்தா அவனை நோக்கி அழகான தோற்றமுள்ள ஒரு உருவம் வரும். அந்த உருவத்தை கண்டவுடனே ஆச்சரியமடைந்தவனாக, என்னுடைய வாழ்நாளில் உன்னை போன்ற அழகான தோற்றமுள்ள ஒருவனை நான் கண்டதே இல்லையே, நீ யார், எதற்காக என்னிடம் வந்தாய் என்று கேட்பார். அப்போது அந்த உருவம் அவனை பார்த்து பேசும். உலகத்தில் வாழும்போது நீ செய்த சாலிகான அமல்கள் தான் நான். தொழுகை, நோன்பு, சதக்கா, ஹஜ்ஜி, உம்ரா என்று நீ எல்லாம் செய்தாயே, அந்த நன்மைகள் தான் நான். அந்த நன்மைகளை இப்படியான ஒரு அழகான உருவமாக ஆக்கி அல்லாஹ் உம்மிடத்தில் உம்மை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக அனுப்பியிருக்கிறான். நீ சுவர்க்கம் செல்கின்ற வரைக்கும் நான் உனக்கு உதவியாக இருப்பேன் என அந்த உருவம் சொல்லும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான் சொன்னேன், மூன்றாவது நண்பனை தேட வேண்டும் என்று இதற்காகத்தான் சொன்னேன். இதற்கு நேர் மாற்றமான ஒரு நிகழ்ச்சியும் நடக்கும். கபருக்குள்ளே அவன் பாவியாக இருந்தால், கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்தால், அவனுக்கு கபரிலே பலதரப்பட்ட வேதனைகள், அதில் உள ரீதியாக அவனுக்கு ஏற்படக்கூடிய முதலாவது வேதனை என்ன தெரியுமா? அவனை நோக்கி விகாரமான தோற்றமுள்ள ஒரு உருவம் வரும். அந்த உருவத்தை கண்டவுடனே பயந்து நடுங்கியவனாக, என்னுடைய வாழ்நாளில் உன்னை போன்ற விகாரமான தோற்றம் உள்ள ஒருவனை நான் பார்த்ததே இல்லையே, நீ யார், எதற்காக என்னிடம் வந்தாய் என்று கேட்பான். அப்பொழுது அந்த உருவம் சொல்லும், உலகத்தில் வாழும்போது நீ செய்த பாவமான தீமையான அனைத்து காரியங்களையும் இப்படியான ஒரு உருவமாக ஆக்கி அல்லாஹ் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றான். நீ நரகம் செல்கின்ற வரைக்கும் நான் உனக்கு எதிராக நான் நிற்பேன் என அந்த உருவம் சொல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, இப்பொழுது நபி அவர்கள் சொன்ன அந்த மூன்றாவது நண்பனை தேடுவதற்கு ரமலானிலே எடுத்த முயற்சி இருக்கின்றதே, அந்த முயற்சி ரமலானோடு முடிந்துவிடக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைத்த ஒரு சிறந்த வழிகாட்டலாக, ஒரு பயிற்சியாக, ஒரு பக்குவமாக கருதி அதை நமது வாழ்க்கையிலே நாம் தொடர வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, ரமலானுடைய காலத்திலே நாம் நிறைய நன்மைகள் செய்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய குர்ஆனை அதிகமாக ஓதியிருக்கின்றோம், திக்ர்கள் செய்திருக்கின்றோம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இருக்கின்றோம். இப்படியான இந்த நடைமுறை
ரமலானோடு முடிந்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி அதூபு இலல்லாஹி குல்ல யௌமின் மிஅத்த மர்ரா ஃபதூபு இலைஹி, நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறேன், அவ்வாறே நீங்களும் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையும் மாலையும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றவர்களாக இருந்தார்கள். நம்மிடத்திலே அப்படியான ஒரு வளமை இருக்கின்றதா? பாவ மன்னிப்பு தேடுவதிலே ஒரு சிறப்பான ஒரு வாக்கியத்தை ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுகின்றார்கள். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரா அருளப்பட்டதற்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியதான ஒரு வாக்கியத்தை தொடர்ந்து ஓதி வந்தார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்பிருல்லாஹ வ அத்தூபு இலை. இங்கு அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய 4 விதமான வேண்டுதல்கள் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹி, அல்லாஹ்வை நான் தூய்மைப்படுத்துகின்றேன். வ பிஹம்திஹி, அவனை நான் புகழுகிறேன். அஸ்தக்பிருல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். வ அத்தூபு இலைஹி, அவனிடத்திலே தௌபா செய்து மீளுகிறேன் என்ற இந்த 4 வகையான இந்த வேண்டுதல்களையும் இந்த வாக்கியத்திலே நாம் பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்பிருல்லாஹ வ அத்தூபு இலை. ஒரு நாளைக்கு நாம் 100 தடவை ஓதுவதற்கு இது மிகச்சிறப்பான வாக்கியம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்பிருல்லாஹ வ அத்தூபு இலை. நாம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் நாம் அமர்ந்து ஓதக்கூடிய திக்ர்களோடு இதை 100 முறை ஓதுவோம் என்று சொன்னால் இதை ஓதி முடிப்பதற்கு 5 நிமிடம் கூட நமக்கு அவசியமில்லை. ஆனால் நமது மக்களுக்கு என்ன அவசரம் தெரியுமா? அதாவது எங்கேயோ சிறையிலே அடைக்கப்பட்டவர்கள் சிறையுடைய கதவை திறந்தவுடனே எப்படி அவசரமாக வெளியே ஓடுவார்களோ அதுபோல சலாம் கொடுத்து முடிந்த உடனே எழுந்து ஓடுவதற்கு முயற்சி செய்வார்கள். அது வேண்டாம். சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் நாம் ஓதக்கூடிய திக்ர்கள் ஔராதுகள் இருக்கின்றனவே, அவை நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடியவைகள். அவைகளை நாம் ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், ஆயத்துல் குர்சி, இப்படியானவைகள் எல்லாம் ஓதுகின்ற நாம் இந்த சுப்ஹானல்லாஹி பிஹம்தி அஸ்தக்பிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடுகின்ற அந்த பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சிறப்பான விஷயத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இதை நாம் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சய்யிதுல் இஸ்திக்பாரை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி வான அப்துக வான அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. இதுதான் சய்யிதுல் இஸ்திக்பார். பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வாக்கியங்களிலே இதான் மிக உயர்ந்தது, மிக மேலானது. இந்த இஸ்திக்பாரை ஒருவன் காலையிலே ஓதிவிட்டு மாலையாகுவதற்கிடையில் மரணித்தால் அவன் சுவர்க்கம் பிரவேசிப்பான். மாலையிலே ஓதிவிட்டு மறுநாள் காலையாவதுக்கிடையில் ஒருவன் மரணித்தால் அவன் சுவர்க்கம் பிரவேசிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பாடமிட்டு கொள்ள வேண்டிய ஒன்றுதான் இந்த சய்யிதுல் இஸ்திக்பார். இந்த சய்யிதுல் இஸ்திக்பாரிலே அல்லாஹ்வை பார்த்து நாம் என்ன சொல்கிறோம்? அல்லாஹ்வே, நீதான் என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அடிமை, நீதான் என்னை படைத்தாய், நான் உனக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றேன், உனக்களித்த வாக்குறுதியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நீ எனது பாவங்களை மன்னிப்பாயாக, உன்னை தவிர வேறு எவரும் என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார் என்பது இந்த சய்யிதுல் இஸ்திக்பாருடைய மொழிபெயர்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால வெறுமனே இந்த சய்யிதுல் இஸ்திக்பாரை அரபியில் மட்டும் ஓதாமல் மொழிபெயர்ப்பையும் பாடமிட்டு அது மனதிலே ஆழமாக பதிகின்ற நிலைமையிலே இந்த சய்யிதுல் இஸ்திக்பாரை ஓதுகின்ற வளமையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். தினமும் நாம் நம்மை பாவத்தை விட்டு தூரப்படுத்திக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் இது போன்றவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வை நமக்கு அதிகமாக நெருக்கமானவனாக அல்லாஹ்வை ஆக்கிக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் ஷைத்தானை தூரப்படுத்த வேண்டும். ஷைத்தானை தூரப்படுத்த வேண்டுமாயிருந்தால் நம்முடைய நாவிலே எப்போதும் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்க வேண்டும், திக்ர்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்க வேண்டும், இஸ்திக்பார்கள் மொழியப்பட்டு கொண்டிருக்க வேண்டும், குறிப்பாக சய்யிதுல் இஸ்திக்பார் சொல்லப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இப்படியானவைகள் எல்லாம் நமது நடைமுறையில் இருந்தால் ஷைத்தான் நம்மிடத்திலே நெருங்கவே மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள் என்றால்,
அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைக்கு ஷைத்தான் எவ்வளவு தூரம் பயப்படக்கூடியவன் என்பதற்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். மதீனாவிலே அல்லாஹு அக்பர் என்று அதான் சொல்லப்படுகின்ற நேரத்திலே அந்த முதல் வாசகத்தை கேட்டவுடனே ஷைத்தான் மதீனாவிலிருந்து ரவுஹா வரைக்கும் ஓடுகிறான். மதீனாவிலிருந்து ரவுஹாவுக்கு 50 கிலோமீட்டர் தூரம், அவ்வளவு தூரம் ஓடிவிடுவான். அதான் முடிந்ததற்கு பின்னால் மீண்டும் வருவான். இகாமத்துக்கு அல்லாஹ் அக்பர் சொன்னால் மீண்டும் ஓடுவான். இகாமத்து முடிந்தவுடனே மீண்டும் திரும்பி வருவான். தொழுகின்றவருடைய உள்ளத்திலே நுழைந்து அவர்களுடைய தொழுகையை குழப்புவான். 3 ரக்காத்து தொழுதேனா 2 ரக்காத்து தொழுதேனா என்று அவன் குழம்பி போகின்ற அளவுக்கு அவனுடைய தொழுகையை குழப்புவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால ஷைத்தானை நம்மை விட்டு துரத்தி அடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆயுதம்தான் நாம் ஓதக்கூடிய இஸ்திக்பார்கள், நாம் ஓதக்கூடிய திக்ர்கள், நாம் ஓதக்கூடிய தஸ்பீகள், தக்பீர்கள், தஹ்மீதுகள், இவை அனைத்தும் நம்மை விட்டும் ஷைத்தானை விரட்டி அடிக்கக்கூடிய வாக்கியங்களாக இருக்கின்றன. இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ரமலானிலே நாம் கடைபிடித்த முக்கியமான இன்னொரு அம்சத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். அதாவது குர்ஆன் ஹதீஸ் வழியிலே இல்லாத மக்கள் மார்க்கம் தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றார்கள். அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். அவர்கள் குழம்பியவர்கள் அல்ல, குழப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு இருக்கின்ற தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அவர்களுடைய உலமாக்கள் அவர்களை குழப்பி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பரிதாபத்துக்குரிய மக்கள். காரணம் என்னவென்றால், தராவி என்ற பெயரிலே 23 ரக்காத்தை அந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் தராவியை மட்டும்தான் அவர்கள் தொழுகின்றார்கள். ரமலான் முடிந்ததற்கு பின்னால இரவு தொழுகை என்ற நடைமுறை அவர்களிடத்தில் இல்லாத ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாம் நமது பள்ளிவாசல்களிலே ரமலானிலே 11 ரக்காத்துகள் நாம் தொழுகிறோம். இந்த 11 ரக்காத்து இருக்கின்றதே, இது ரமலானுக்கு மட்டும் உள்ள தொழுகை அல்ல, காலமெல்லாம் தொழுகின்ற தொழுகை. ரமலான் அல்லாத 11 மாதங்களிலும் நாம் தனித்தனியாக தொழுகின்ற இந்த தொழுகையை ரமலானிலே நாம் ஜமாத்தாக தொழுகிறோம். அது மட்டும்தான் வித்தியாசம். ரமலான் அல்லாத காலத்திலே தனித்தனியாக தொழுகிறோம், ரமலானிலே ஜமாத்தாக தொழுகிறோம். இந்த ஜமாத்து என்ற ஒன்று ரமலானிலே ஏற்படுத்தப்படுவது மட்டும்தான் வித்தியாசம். அதை தவிர இந்த தொழுகை ரமலான் அல்லாத காலத்திலும் தொழப்பட வேண்டிய தொழுகை. அதனால் சகோதரர்களே, யாரெல்லாம் இந்த ரமலானிலே 11 ரக்காத்துகள் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு வந்தீர்களோ அவர்கள் ரமலானோடு இதை மறந்துவிடக்கூடாது. ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அடுத்த ஷாபானுடைய கடைசி நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இது நடைமுறையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த 11 ரக்காத்தை தொழ வேண்டும். நித்திரைக்கு செல்வதற்கு முன்னால் தொழுதுவிட்டு செல்ல வேண்டும், அல்லது நித்திரை கொண்டு விட்டு ஃபஜ்ருடைய நேரத்திலே, ஃபஜ்ருக்கு முன்னதாக அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே இரவின் பிற்பகுதியிலே எழுந்து இந்த தொழுகையை தொழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நேரம் இரவின் பிற்பகுதி தான். அந்த நேரத்திலே எழுந்து தொழுகின்ற அந்த பழக்கமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆயிஷா நாயகிடத்திலே அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா இடத்திலே கேட்கின்றார்கள், கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான, ரமலானிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரவு கால தொழுகை எவ்வாறு இருந்தது என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்ன பதில் தான், மாக்கான யஸீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான வலா கைரிஹி அலா 11 ரக்காத்தன். ரமலானிலோ அதல்லாத காலங்களிலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துகளை விட அதிகம் தொழுததே கிடையாது என்று ஆயிஷா நாயகி உறுதியாக சொன்னார்கள். அதனால் ரமலானில் தொழப்படுகின்ற இந்த தொழுகை ரமலான் அல்லாத காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத 11 ரக்காத்துகள் தான் என்பதை ஆயிஷா நாயகி இங்கு வலியுறுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் சகோதரர்களே, நாம் கண்டிப்பாக இந்த ரமலானிலே தொழுது வந்த இந்த 11 ரக்காத்தையும் நாம் வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதிலும் குறிப்பாக அந்த வயது வந்தவர்களை விட வாலிபர்கள் இதில் மிக கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால், அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டலாக பாவத்தை விட்டு நன்மையின் பக்கம் அவர்களை திசை திருப்பக்கூடியதான ஒரு இபாதத்து தான், ஒரு வணக்கம் தான்
தான் இந்த கியாமுல் லைல் என்ற இந்த 11 ரக்காத்துகள் என்று உங்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு செய்தியை துக்கத்தோடு கவலையோடு சொல்லிக் கொள்கின்றேன். அதாவது 1977ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஜமாத்தோடு எனக்கு தொடர்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலத்திலே மஸ்ஜிதுக்கு வருகின்றவர்களில் 95% தாடிகள் இப்படி பெரியதாக இருக்கும். அந்த காலத்தில் அப்படித்தான். தாடி இல்லாதவர்கள் பள்ளிவாசலுக்கு வர வெட்கப்படுவார்கள். ஏன்? அந்த அளவுக்கு பள்ளிவாசலுக்கு வருகின்றவர்கள் முழுமையான தாடியோடு தான் இருப்பார்கள். ஆனால் இன்று அப்படியான தாடிகள் 105 பேர் இருப்பதை பார்க்கின்றோம். இருக்கின்ற தாடியும் மிகச் சிறியதாக இருப்பதை பார்க்கின்றோம். சேவெடுத்தவர்கள், முகத்தை வலித்தவர்கள் அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம். சகோதரர்களே, உங்களை கபரிலே வைக்கின்ற போது தாடியோடு நீங்கள் கபரிலே வைக்கப்பட வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாடியை முழுமையாக வளர்த்தார்களே, அந்த நபி அவர்களைப் போல என்னுடைய முகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இல்லையா? அதனால உங்களுடைய மனதை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுவேன். இந்த நடிகர்களையும் இந்த கிரிக்கெட்காரர்களையும் நான் ஒரு நாளை நான் முன்மாதிரியாக கொள்ள மாட்டேன். நான் அல்லாஹ்வுடைய ரசூலை முன்மாதிரியாக கொண்டு என்னுடைய முகத்தில் முழுமையாக நான் தாடியை வைத்துக் கொள்வேன் என்று நீங்கள் ஒரு உறுதியான முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதை கூறியதோடு இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹூ ஃபிஸ்ஸில்மி காஃபா 2வது அத்தியாயத்தின் 208வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மோமின்களே நீங்கள் இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. அந்த திருமறை வசனத்துக்கு அமைய நாம் எந்த அளவு இஸ்லாத்தை தெரிந்து வைத்திருக்கின்றோமோ அந்த அளவு பரிபூர்ணமாக இஸ்லாத்திலே பிரவேசித்து அதனை நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய முழுமையான திருப்தி அடைந்து கபரிலே ஒரு சிறப்பான வாழ்க்கை அடைந்து மஹ்ஷரிலே எழுப்பப்படும் போது அல்லாஹ்வுடைய திருப்திக்குரியவர்களாக எழுப்பப்பட்டு நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கம் செல்லக்கூடிய நட்பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ள முயற்சி செய்வோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய உள்ளங்களையும் அதற்கேற்றளவு மாற்றி அமைப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.